டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வடலூரில் தொல்லியல் துறையினர் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். வடலூர் சத்தியஞான சபை பெருவழியில் தொல்லியல் துறையினர் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார். தேவநாதன், வணக்கம். இந்த ஆய்வில் பங்கேற்பவர்கள் யார் யார்? இந்த ஆய்வின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கடலூர் மாவட்டம் வடலூர்ல வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை 100 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்குது. இங்கு வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்து 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கியது. இதற்கான அஸ்திவாரம் பள்ளம் தோண்டப்பட்ட போது அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சர்வதேச மையத்தை அந்த பெருவெளியில் கட்டக்கூடாது, இதனால் வடலூர் தைப்பூச திருவிழாவுக்கு வரும் மக்கள் நிற்பதற்கு இடமில்லாமல் போகும் என்ற கருத்தை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சத்தியஞான சபை அமைந்துள்ள 100 ஏக்கர் நிலப்பரப்பில் 40 ஏக்கர் நிலப்பரப்பு ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் உள்ளது. அதனை மீட்டு அதில் அந்த சர்வதேச மையத்தை கட்டலாம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தனர். இதே போன்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் இந்த சர்வதேச மையத்தை பெருவெளியில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில அந்த அஸ்திவாரத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளம் பள்ளத்துல பழைய கட்டிடத்தின் அந்த கட்டிட பரிமாணங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இடத்தில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு தடை விதிக்க கோரி ஒரு வழக்கம் தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 10ஆம் தேதிக்குள் அந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தினை தொல்லியல் துறையினை ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்யும் வரை தமிழக அரசும் அந்த இடத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளாது என தமிழக அரசும் சார்பிலும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து தற்போது அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்று உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாநில தொல்லியல் துறை இணை இயக்குநர் டாக்டர் சிவானந்தன் தலைமையில மாநில தொல்லியல் துறையின் ஆலோசகர் தயாளன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையின் தலைவர் டாக்டர் செல்வகுமார் அடங்கிய 3 பேர் குழுவினர் இந்த ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. இவர்களுடன் அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் மற்றும் அறநிலையத்துறை பொறியாளர்களும் இந்த ஆய்வு பணியில மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதற்காக இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தொல்லியல் துறையினுடைய ஆய்வு ஓரிரு நாட்கள்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அந்த ஆய்வுக்கு பிறகே மீண்டும் அந்த கட்டுமான பணிகள் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.